இதோ நம்மளுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. அப்படி இந்த மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்கிறோம். 1967லயும் 1977லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த இரண்டாவது மாநில மாநாடு. விக்கிரவாண்டி வீசாலையில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தணும், வெற்றி கொள்கை திருவிழா. அதுக்கப்புறமே நீங்க பார்த்திருப்பீங்க தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தையே மாத்தினுச்சு. நமக்கு எதிராக எத்தனை குரல்கள். ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே, எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். அது இல்லாம நம்ம மாநாட்டில் ஒலிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒலிக்கிற குரல். ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் எழும் குரல். இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி, மதம், இனம், பாலினம், மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஒலிக்கிற உரிமை குரல். மாநில உரிமைக்காக, பெண் உரிமைக்காக, சமூக நீதிக்காக, சமநீதிக்காக, மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒலிக்கிற குரல். அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது. எஸ், it is an unstoppable voice, an unstoppable force. நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் கிட்ட பேர் வாங்கணும்ல, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடுலாம் எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும், சும்மா பக்கத்தில் புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும், அதெல்லாம் அவங்களால முடியாது. அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துரும். ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னடானா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா. இப்ப அதெல்லாம் விட்டாங்க, இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும், அவராலே முடியல, இவராலே முடியல, அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்னேதான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க.